ஹலோ நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிட்டு இதுல ஓட்டர் ஐடி டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல டவுன்லோட் எபிக் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கேட்கிற பேஜ் போகும். இங்க உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். ஓகே, இங்க இருக்க கேப்சாவும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்வஸ்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. லாகின் பண்ணீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் இப்படி வந்துடும் உங்களுக்கு. இந்த ஹோம் பேஜ் இப்படி வந்துச்சு பாத்தீங்களா. இந்த ஹோம் பேஜ்ல இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 பண்ணிருக்காங்களா, எஸ்ஐஆர் சொல்றாங்க. உங்களோட நேம் இதுல லிஸ்ட் ஆயிருக்காங்க, இதுலயே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹோம் பேஜ்ல நீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஓட்டர் கார்டு அப்படின்னு இருக்கு. இது பை டிஃபால்ட் கிளிக் ஆகி வந்திருக்கு. ஏன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கிறதே டவுன்லோட் லிங்க் தான் கிளிக் பண்ணிக்கிறதால டைரக்டா இங்க வந்துச்சு. இப்போ உங்களுடைய ஓட்டர் ஐடியை இதுல பிரிண்ட் பண்ணுங்க. இந்த எபிக் நம்பர் பாத்தீங்களா, அந்த எபிக் நம்பர் ஒன்றும் கிடையாது, உங்க ஓட்டர் ஐடியிலே ஒரு எபிக் நம்பர் இருக்கும். அதுதான் அதனுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர். டைப் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஸ்டேட்ன்றத இந்த ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க. நான் என்ன ஸ்டேட்ன்றதும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இதுல என்னுடைய நேம் வந்துச்சு. இந்த எபிக் நம்பருக்கு உங்க பேர் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா அகைன் நீங்க சென்ட் ஓடிபி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓடிபி இப்போ உங்களுக்கு இன்னொரு ஓடிபி ஜெனரேட் ஆகி உங்க மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க வெரிஃபைன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, வெரிஃபை ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சு. இங்க வந்து டவுன்லோட் எபிக் அப்படின்றதும் லிங்க் வந்துருச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கார்டு டவுன்லோட் ஆயிடும். இங்க பாருங்க, டவுன்லோட் ஆயிடுச்சு.